பிரதமர் அன்வாரின் மகளும் PKR கட்சியின் துணைத் தலைவருமான நூருல் இசா அன்வார் அரசியலுக்கு தேவையற்றவர் என்று PKR கட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ ரவிஜி ரம்லி தெரிவித்துள்ளார். PKRஐ தவிர மற்ற கட்சிகளில் உள்ள அரசியல் தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் நூருல் இசா இன்னாரின் மகள் என்று மட்டுமே தெரியும். அரசியல் தலைவராக நூருல் இசா தன்னை எங்குமே நிரூபிக்கவில்லை என்று டத்தோஸ்ரீ ரவிஜி ரம்லி குறிப்பிட்டுள்ளார். பர்சாமா கட்சியில் நூருல் இசா அன்வார் உறுப்பினராக இணைவார் எனும்படியான செய்திகள் ஆதாரமற்றவை என்றும், நூருல் இசா PKRல் சௌகரியமாக அமர வைக்கப்பட்டுள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். PKRின் இளவரசியாக நூருல் இசா இப்போது வலம் வருகிறார். அதை உதறிவிட்டு அவர் மாற்று அரசியலுக்கு செல்ல மாட்டார் என்று ரவிஜி ரம்லி கூறினார். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் வழிகாட்டி இல்லாமல் நூருல் இசாவால் தனித்து அரசியல் செய்யும் பண்பும் பக்குவமும் இல்லை என்பதால் அவர் PKRின் இளவரசியாகவே இருக்கட்டும் என்று டத்துஸ்ரீ ரவிஜி ரம்லி சாடினார். நாட்டில் தேவையான அளவு கையிருப்பில் பெட்ரோல் இருப்பதால் பூடி மடானி ரோன் 95 மானிய விலையிலான பெட்ரோலை அரசு தொடர்ந்து வழங்கும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதி அளித்துள்ளார். ஒவ்வொரு வாரமும் பெட்ரோலின் விலையில் மாற்றம் இருந்தாலும் மலேசியர்களுக்கான பூடி மடானி ரோன் 95 ரக மானிய விலையிலான பெட்ரோலின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் லிட்டருக்கு 1 ரிங்கிட் 99 சென்ட்க்கு விற்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய கையிருப்பில் போதுமான அளவு கையிருப்பு உள்ளது. மக்கள் இதனால் பீதி அடைய வேண்டாம். வழக்கம் போல இயல்பான வாழ்க்கையை வாழுங்கள். ஆனால் முந்தைய காலங்களை விடவும் இப்போதைக்கு பெட்ரோல் பயன்பாட்டை இயன்ற வரையில் குறைத்து கொண்டால் பெட்ரோல் வீணாகாமல் தேவையானவர்கள் பயன்படுத்தப்படும் அளவுக்கு சிறப்பாக இருக்கும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். உலக நாடுகளில் பெட்ரோல் விலை அதிகரித்தாலும் மலேசியாவில் மடானி அரசாங்கத்தின் வாக்குறுதியான பூடி மடானி ரோன் 95 மானிய விலையிலான பெட்ரோல் தொடர்ந்து நிலைத்திருக்கும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதி அளித்தார். இன்று காலை அம்பாங் ரயில் தண்டவாளத்திலிருந்து விலகிய LRT ரயில் தடம் புரண்ட விபத்தில் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் எந்த ஓர் உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் ராபிட் கேஎல் LRT நிறுவனம் உறுதி அளித்துள்ளது. LRTயில் பயணித்த 25 பயணிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் சான் சோ லின் ரயில் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 7 மணி அளவில் அம்பாங் ரயில் நிலையத்திற்கும் ஸ்ரீ பெட்டாலிங் ரயில் நிலையத்திற்கும் இடையில் ரயில் தண்டவாளத்தில் இருந்து விலகியதும் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து பயணிகளை பாதுகாப்பாக மீட்டதற்கும் ராபிட் கேஎல் நிறுவனம் நன்றி தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்தை அடுத்து அடுத்த 2 நாட்களுக்கு பயணிகளுக்கு இலவச பேருந்து சேவையை வழங்குவதாகவும் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ளவிருப்பதாகவும் ராபிட் கேஎல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சம்பவத்தின் போது துரிதமாக செயல்பட்ட ரயில் ஓட்டுநர் தண்டவாளத்தில் இருந்து ரயில் விலகியதும் உடனடியாக ரயிலை கட்டுப்படுத்தியதால் பெரிய அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் தடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் மேலும் 6 பேர் படுகாயம் அடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை 2:39 மணிக்கு தாப்பா சாலையில் சாங்கா FLX வாகனமும் செவலட் வாகனமும் விபத்துக்குள்ளானதாக பேரா மாநில மீட்புத்துறை உதவி இயக்குனர் சபாரோஜி தெரிவித்தார். விபத்து ஏற்பட்டது தொடர்பாக காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாப்பாவில் இருந்து தாசே தெமோ சாலையில் ஏற்பட்ட விபத்தில் சகா FLX வாகனத்தில் பயணித்த 29 வயது இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருடன் பயணித்த 40 வயது ஆடவர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் பேரா மாநில மீட்புத்துறை உதவி இயக்குனர் சபா ரோஜி கூறினார். செவர்லோட் வாகனத்தில் இருந்த 19 முதல் 66 வயதுக்கு உட்பட்ட 2 ஆடவர்களும் 2 பெண்களும் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக சபாரோஜி கூறினார். ஆளும் கட்சியான PKRல் தொடர்ந்து புதிய உறுப்பினர்கள் இணைந்து வருவதாகவும் கடந்த ஒரே மாதத்தில் 5000 புதிய உறுப்பினர்கள் இணைந்திருப்பதாகவும் PKRின் தகவல் தொடர்பாளர் டத்தோ ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். PKR கட்சி தொடர்ந்து மக்களின் ஆதரவை பெற்று வருவதையும் டத்தோ ஃபமி ஃபாஜில் சுட்டிக்காட்டினார். இதுவரை 10 லட்சத்துக்கும் அதிகமான உறுப்பினர்களுடன் PKR கட்சி அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக உள்ளது. ஒரு சிலர் கட்சியை விட்டு விலகுவதால் PKR காலியாகி விட்டதாக கருத வேண்டாம் என்று டத்தோ ஃபமி ஃபாஜில் குறிப்பிட்டார்.
PKRலிருந்து வெளியேறியவர்களையும் வெளியேற்றப்பட்டவர்களையும் குறித்து தாம் பேச விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்தார். PKRஐ எப்படி பலமாக வைத்துக் கொள்வது என்பதை பற்றி மட்டுமே தலைமை சிந்திக்கும் என்று அவர் கூறினார். PKR கட்சியின் உறுப்பினர்களுக்கு எந்த ஒரு கேள்வியாகவோ உதவியாகவோ இருந்தாலும் PKR தொகுதி தலைவர்களை அணுகலாம் என்று அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு நாளும் PKRின் தலைமை செயலகம் இயங்கி வருகிறது. மற்ற கட்சியை சார்ந்தவர்களுக்கு PKRில் என்ன நடக்கிறது என தெரியாது. அவர்கள் சொல்வது மட்டுமே PKRின் நிலை என கருத வேண்டாம். PKR வலுவாகவே உள்ளது என்று டத்தோஃபாமி ஃபாஜில் தெரிவித்தார். சபாவின் கோத்தகினபாலுவில் 13 வயது பள்ளி மாணவி ஒருவர் மற்ற 5 பள்ளி மாணவிகளால் தாக்கப்பட்டதில் காயமடைந்தார். இந்த தாக்குதல் குறித்த காணொளி சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து இச்சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. முந்தைய நாள் காலை 8 மணிக்கு நடந்த இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட மாணவி மே 23ஆம் தேதி காலை 7:51 மணிக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக கொத்தகினபாலுவின் தற்காலிக காவல்துறை தலைவர் சையத் லோட் சையத் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மாணவியும் சந்தேக நபர்களும் கோத்தகினபாலுவை சுற்றியுள்ள பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் என்றும் அவர்கள் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலம் அறிமுகம் ஆனவர்கள் என்றும் அவர் கூறினார். வாட்ஸ்அப் குழுவில் ஏற்பட்ட ஒரு தவறான புரிதலால் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. விசாரணையில் பாதிக்கப்பட்ட மாணவியை சந்தேக நபர்களில் இருவர் சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்ததாகவும் பின்னர் மீதமுள்ள மாணவிகள் அவரை சூழ்ந்து கொண்டு தாக்கியதாகவும் தெரிய வந்துள்ளது. இது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜொகூர் உலுத்ராமில் ஹரிரயா ஐடில் அதா பண்டிகையின் போது பலி சடங்குகளுக்காக வைக்கப்பட்டிருந்த எருமை மாடுகள் குத்தியதில் 2 வெவ்வேறு சம்பவங்களில் ஒருவர் உயிரிழந்தார், மற்றொருவர் காயமடைந்தார். ஸ்ரீஅலாம் காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது ஷகைமி இஷாக் தெரிவிக்கையில், முதல் சம்பவம் புதன்கிழமை காலை சுமார் 10 மணி அளவில் கம்போங் தினாங்கில் 45 வயதுடைய ஒருவருக்கு நேர்ந்ததாக தெரிவித்தார். பலி சடங்குகளுக்காக பயன்படுத்தப்பட்ட எருமை மாடு ஒன்று பாதிக்கப்பட்டவரை குத்தியதால் அவர் சிகிச்சைக்காக சுல்தானா அமீனா மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு செல்லப்பட்டார். இருப்பினும் அதே நாள் இரவு சுமார் 11 மணி அளவில் அவர் இறந்து விட்டதாக உறுதி செய்யப்பட்டது என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இந்த வழக்கில் எந்த குற்றக்கூறுகளும் கண்டறியப்படவில்லை என்றும் இது திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில் பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை, வைரமுத்து முதல் பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1இல் 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2இல் 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். 2ஆம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். 3ஆம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட் கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 0122444301 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளராகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.